ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ கஷ்டப்பட்டதையும் கவலைப்படுறதையும் கண்ணீர் விடுறதையும் பார்க்க முடியாம தான் உனக்கான நல்லதை நீ நினைப்பது போல ஆசைப்பட்டது போல நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இன்று இரவுதான் கடைசி நாளாக இருக்க போது. நாளைக்கு நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த உன் விருப்பத்தை நிறைவேற்றி நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன். நீ விரும்புவதும் ஆசைப்படுவதும் நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. உன் மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வலியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும். அந்த வலிக்கும் வேதனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் உனக்காக பல நல்ல விஷயத்தை நடத்தி தர வந்திருக்கேன். நீ கற்றுக்கிட்ட ஒவ்வொரு பாடமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அனுபவமும் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது. எப்போவுமே மாற்றங்களை நான் உருவாக்குறேன், ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கே புரியாமல் உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேனா அது உன் நன்மைக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்ததை விட மிக பெருசாக மலையளவு நீ பெறப்போகிறாய். நீ மலையளவு முன்னேற்றத்தை பெறுவதற்காக முயற்சி செய்யும்போது அதில் கடுகளவு கிடைச்சாலும் அதை கொண்டாட தயாராக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் கேட்டது அது ஆனால் இவ்வளவுதான் எனக்கு கிடைச்சதுன்னும், நான் நினச்சது அது ஆனால் இவ்வளவுதான் எனக்கு நடந்ததுன்னும், உனக்கு கிடைச்சதையும் அமைஞ்சதையும் எப்போதுமே குறைவாகவோ மட்டமாகவோ தாழ்வாகவோ நினைக்காத. லட்சியத்தை நோக்கிய உன் பயணத்தில் உனக்கு மன நிறைவு கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நீ எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன். உனக்கு கிடைச்சத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட அனுபவிக்க கற்றுக்கோ. கிடைக்காதது நிச்சயமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கை இன்பமாக நகரும்படியும் நீ மனமகிழ்ச்சியோட மனநிறைவோட நிம்மதியாக வாழும்படியும் உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி தர்றேன். இந்த காலத்தில் பரம்பரையாக பணக்காரவங்களாக இருந்தவங்க கூட அதிகமாக ஆடாமல் யாரையும் ஆட்டி படைக்காமல் அமைதியாக அவங்க வாழ்க்கை உண்டு அவங்க உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாதியில் பணக்காரங்கானவங்களும் பாதியில் பணம் சம்பாதிச்சவங்களும் ஆடுற ஆட்டத்தை என்னால் பார்க்க முடியலை என் செல்வமே. நீ எப்போதும் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக, ஆட்டம் ஆடாமல் ஆடம்பரமாக இல்லாமல் அவசியத்துக்கு மட்டும் வாழக்கூடிய எளிமையான நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்திலேருந்து நீ வந்தங்கிறத ஒருபோதும் மறக்கக்கூடாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இப்போது இந்த நிலைமையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றதையும், இந்த காலத்தில் உனக்கு அவசியமானதையும் தேவையானதுக்கும் மட்டும்தான் செலவழிக்கணும், தேவையற்ற விஷயங்களுக்காக ஆசைகளுக்காக ஆடம்பரத்துக்காக அனாவசிய செலவு செய்யக்கூடாதுன்றதையும் உறுதியாக உன் மனசில் வச்சுக்கோ. யார்கிட்டையும் பேசும்போது பழகும்போது அவங்களுடைய தகுதியை பார்த்து தராதரம் பார்த்து பழகக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய நல்ல குணத்தையும் மனசையும் பார்த்து பழக கற்றுக்கோ. ஏன்னா தகுதி உள்ளவர்களும் காசு பண வசதி உள்ளவங்களும் எப்போவுமே சும்மா கைகட்டி வந்து நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. யாரை தாழ்வாக நினச்சியோ அற்பமாக நினச்சியோ அவங்க தான் எல்லா விதத்திலும் இறங்கி உனக்காக வேலை செய்வாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் மனிதர்களையும் மனிதர்களாக மனிதாபிமானத்தோடு பார்க்க பழகு. உன்னால் ஒருத்தர் கண்ணீர் சிந்தும்படி நீ ஒருபோதும் எந்த தவறான விஷயத்தையும் செய்யக்கூடாது என் செல்வமே. உன்னால் ஒருத்தர் கண்ணீர் வடித்தாங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அது எனக்கு மிகவும் வேதனையை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனால் நீ செஞ்ச ஒரு நல்லதுக்காக ஒருத்தர் சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாங்கன்னா அதுதான் எனக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம். நீ அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிங்கிறது உனக்கு சிறுசாக இருக்கலாம். ஆனால் அதை பெறுபவர்கள் உன்னை தெய்வமாக பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரியதாகவே அவர்களுக்கு தோணும். ஏன்னா இல்லாதவர்கள் கையில் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட அவர்களுக்கு சொர்க்கத்தையே தொட்டது போல உணர்வை தரும். அப்படிதான் நீ மற்றவர்களுக்கு செய்கிற உதவிகள் நிச்சயம் அவங்க மனசில் பெரிய மனநிறைவை கொடுப்பதாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எப்போதும் இறைபக்தியை மட்டும் நீ மறக்கக்கூடாது, அதை நிறுத்தவும் கூடாது. ஏன்னா கஷ்டம் வரும்போது தான் இன்னும் நீ அதிகமாக இறைவனை நினைக்கணும். இந்த முருகனின் திருவடியை இருக்க பற்றி கொண்டால் உன்னுடைய கஷ்டம் எல்லாம்
பனி போல விலகி போகும். சுழல் காற்றை பார்த்து பயந்து நிற்கிறவன் கப்பலுக்குள்ளே பயணம் செய்ய முடியாது. அதே போல் வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமோ, நினச்சது நடக்காமல் போயிடுமோன்னு யோசிக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எதை பார்த்தும் மிரண்டு போகாமல், எதுக்காகவும் பயப்படாமல் எல்லாத்தையும் தாண்டி என்னால் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது ஒருபோதும் உன்னை தோற்று போக விடமாட்டேன் என் செல்வமே. நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும், எத்தனை பேர் மேலே நீ வச்ச நம்பிக்கையை அவர்கள் உனக்கு இழக்க வைத்தாலும், என்னை முழுசாக நம்பும்போது நான் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை பின்வாங்க விடமாட்டேன். என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை பொய்யாக போகும்படியும் விட்டுட மாட்டேன். நீ வாழ்க்கையில் உண்மையாக சேர்க்க வேண்டிய செல்வம்னா அது புண்ணியந்தான். எப்போவுமே நல்ல செயல்களை செய்து புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சுக்கோ. நீ செய்கிற நன்மைகளும் புண்ணியங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி காட்டும். எல்லாருக்கும் நான் உற்ற துணையாக இருப்பது கிடையாது. யார் என்னை முழுசாக நம்புகிறாங்களோ, எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எது வந்தாலும் என்னை முழுசாக நம்புகிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உற்ற துணையாக உறுதுணையாக இருப்பேன். அப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனக்கு துணையாக இருப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்குறதும் எல்லாமே தனக்கே சொந்தமாயிரணும்னு தேடி தேடி சேர்த்து வைப்பவர்கள் சுகபோக வாசிகளாக கடைசி வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்துட முடியாது. அதனால் எல்லாருக்கும் 6 அடி தான் சொந்தம், அதுவும் அடுத்தவ வர்ற வரைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். புதைகுழியில் கூட 6 அடியை தோண்டி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச கொஞ்ச நேரம் கழித்து, கொஞ்சம் நாள் கழித்து, கொஞ்சம் காலம் கழித்து இன்னொருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இடம் கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லை. மனிதர்கள் இதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். 6 அடி கூட யாருக்கும் சொந்தமில்லாத இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தான் சொந்தமாகணும்னு மனிதர்கள் ஒருபோதும் சுயநலத்தோடு இருக்க வேண்டாம். மீளாத துயரங்களிலிருந்து மீட்டெடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்படாமல், கண்ணீர் விடாமல், கவலைப்படாமல் என்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடு. நொடிப்பொழுதில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கான பொறுப்பை இந்த முருகன் நான் ஏற்றுக்கிறேன். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கணுமே தவிர நடந்த விஷயங்களையும் கவலையினான நினைவுகளையும் நினச்சி வருத்தப்பட வேணாம். என் மேலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் நிச்சயமாக காட்சி கொடுப்பேன். ஆனால் எந்த வடிவத்தில் யார் ரூபத்தில் வருவேன்றது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு பொறுமையோடும் பக்தியோடும் காத்திருக்கணும். அப்படி முழுவதுமாக என்னை நம்பி காத்திருக்கும் மனிதர்களுக்கு நிச்சயமாக காலம் கனிந்து வரும். என்னை நினச்சி வாழக்கூடிய அந்த ஒரு தூய வாழ்க்கைங்கிறது கோடிக்கணக்கான செல்வத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதமான ரகசியம். நீ எப்போவுமே என்னையே முழுவதுமாக மனசளவில் நினச்சிக்கிட்டு மன நிறைவோட திருப்தியோடு உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நேசித்து வாழும்போது நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமும் செல்வமும் உனக்கு கிடைக்கும்படி நான் வழிகாட்டுவேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் இருப்பது போல தெரிந்தாலும் மனிதாபிமானம் இல்லைன்னு நினைக்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. எல்லாரும் உன் பக்கத்திலே இருப்பாங்க, ஆனால் யாரும் உனக்காக எதுவும் செய்ய வரமாட்டாங்க. எதுவும் உனக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ நீ மட்டும்தான் அனுபவிக்கணுன்ற சூழ்நிலை தானே இப்போது இருக்கு. வருந்தாதே. உனக்கு கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் உதவி செய்ய ஆள் இல்லைனாலும், ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைனாலும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோ. நீ செய்த புண்ணியம் எல்லாம் உன் வாரிசுகளைத்தான் வளப்படுத்தும். நீ சேர்த்த பணம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் பயன்பட போவதில்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே பாவத்தை ஒழித்துவிட்டு புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. என்னை நம்பிய உனக்கு எந்த விதத்திலும் நான் கஷ்டங்களையோ சோதனைகளையோ தோல்வியையோ கொடுக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நல்ல விஷயங்கள் உனக்கு மிக அழகாய் சிறப்பாய் நடக்கும்படியும் செய்ய போகிறேன். சில பேரிடம் நீ கையேந்தி நின்றால் அந்த சில பேர் நான் சொல்கிறது இறைவன். இறைவனிடம் நீ கையேந்தி நிற்கும்போது யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த முருகனை நம்பி வந்தீனா உன் வாழ்க்கை முழுவதையும் நான் பொறுப்பேற்றுக்குவேன். உன் வாழ்க்கையில் வந்த வழியும் தெரியல, போகிற வழியும் தெரியல,
அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியலன்னு நினச்சிதானே நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிற எதை நினச்சும் கவலைப்படாத. முழுவதுமாக என்னை நீ நம்பும்போது உன் உண்மையான உள்ளத்தில் நான் குடியேறி கருணையை உன் கண்களுக்குள் கொடுத்து கவலை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உன் மனசில் கொடுத்து நீ எதிர்பார்த்த ஆசைகளை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். விதையை யார் போட்டாலும் அது முளைச்சி மரமாக வரும். அதே போல் நல்ல செயல்களை நீ யாருக்கு செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு நன்மையை தரும். எப்போவுமே நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. மரத்துக்கு விதை போடும்போது சில சமயங்களில் மரமாய் மாறாத விதைகளும் உண்டு. அந்த விதைகள் எல்லாம் இன்னைக்கோ வரப்போகிற மரத்துக்கு உரமாக இருக்கும். அதே போல தான் நீ செய்கிற சில நல்ல காரியங்கள் உனக்கு உடனே பலனை கொடுக்கலைனாலும் அது நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கே புண்ணியமாக உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பலனமாக நன்மையாக நிச்சயமாக வந்து சேருன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. பாவம் எப்படி தவறாமல் தண்டனையை கொடுக்குதோ அதே போல் புண்ணிய காரியமும் நிச்சயமாக அதற்குரிய நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து தந்தே தீரும். நீ உறவுகளோடு இருக்கும்போது என்னுடைய பார்வை ஓ மேலே இருக்குதுன்னு மகிழ்ச்சியாக இரு. உறவுகள் யாருமே இல்லாத இருக்கும்போது நீ தன்னந்தனியாக தவிக்கும்போது நானே உன் கூட உனக்கு துணையாக வந்து நிற்பேன்னு நம்பிக்கையோடு இருந்துவிடு என் செல்வமே. உன் கர்ம வினைகள் எல்லாமே காணாமல் போய் உன் மனசில் அமைதியும் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிரம்பி வழிவதற்காக தான் இப்போதே நான் உன்னை தேடி வந்தேன். நாங்கிற கர்வம் இல்லாமல் அனைத்தும் என் அப்பன் முருகன்னு உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. சில பிரச்சனைகள் வரும்போது மனசில் அதை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படக்கூடாது. அதுக்கு பதிலாக வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரதான் செய்யும், நம்ம அமைதியாக இருப்போம்னு நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்ற மனநிலையை நான் உனக்குள்ளே கொடுத்துருவேன். பிரச்சனைகள் வரும்போது நீ பயப்படும்போது பதற்றப்படும்போது அது இன்னும் சிக்கலை உருவாக்கிடும். அதனால தான் எப்போவுமே எந்த கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது நீ அமைதியாக இரு, நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன்னு சொல்கிறேன். சில நேரங்களில் எவ்வளவோ பணத்தை எப்படியோ செலவழிச்சிருப்ப, அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதாவது என்னைக்காவது ஒரு அவசரத்துக்கு கையில் ₹1 கூட இல்லாத போதுதான் அந்த காசின் அருமையும் நீ அனாவசியமாக எத்தனையோ விஷயங்களை வாங்கினதும் செலவழித்ததும் உன் மனசில் கஷ்டத்தை உருவாக்கும். அப்படி எல்லாத்தையும் அனாவசியமாக தேவையில்லாமல் செலவழிச்சிட்டு கஷ்டப்படுறதை விட ஆரம்பத்தில் இருந்தே அவசியத்துக்கு மட்டுமே செலவு செஞ்சு வாழ்க்கையை எப்போதும் எளிமையாக வாழ கற்றுக்கோ. இழந்ததை நினச்சி வருத்தப்பட்டினா இருப்பதும் உன் கையை விட்டு இழந்து போவாய். அதனால் இனி பெறப்போகிறது உனக்கு நல்லதாக இருக்கும்னு இனி உன் வாழ்க்கையில் வரப்போகிற எதிர்கால வாழ்க்கையை நினச்சி சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு புது பயணமாக இருக்கும்படியும் உனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக உன் கைகளில் வந்து சேர்க்க போகிறேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா இந்த முருகன் எப்போதும் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன். என்னை நம்பியவர்களுக்கு நான் சோதனைகளை கொடுப்பேனே தவிர தோல்வியை ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி பெறுவாய். இந்த முருகன் காற்றாகவும் இருப்பேன், ஒளியாகவும் இருப்பேன், நீராகவும் இருப்பேன், நெருப்பாகவும் இருப்பேன். இப்படி 4 விதமாகவும் இருந்து உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் அதை பார்க்கக்கூடிய சக்தி படைத்த உன் அப்பன் முருகன் இக்கட்டான சூழ்நிலையில் உனக்கு உதவி செஞ்சு உன் இறுதி மூச்சு வரை உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது கெட்டதுகளை எல்லாம் சரி செஞ்சு சமாளிக்க போகிறேன். எப்போவுமே நெருக்கமான மனிதர் உனக்கு மிகவும் பிடிச்ச மனிதர்கிட்ட நீ நம்பிக்கையோடு சொன்ன வார்த்தைகளை அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது வேறு விதமாக உன் காதுகளில் வந்து கேட்கும்போது நீ எவ்வளவு வலியையும் வேதனையும் அவமானத்தையும் படுவாய்ன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எப்போவுமே யாருக்கிட்டையும் எதையுமே முழுசாக சொல்லாத, யாரையும் நம்பி ஏமாந்து போகாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதை ஏற்றுக்கோ. உனக்கு கிடைச்சது தான் சிறந்ததுன்னு உன் வாழ்க்கையில் உன்னை நீயே உயர்த்தி காட்டு. எது நடந்தாலும் நீ பணிவோட பொறுமையோட நிதானத்தோடு இருந்தினா மற்ற எல்லாத்தையும் உன் சார்பில் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன்.